பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீரே. தேவாதி தேவனாகிய கர்த்தே, நீர் எங்களை தாங்குகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடுங்க. மனம் நொந்து போன பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படும்படியாய் எல்லாரும் தலைகளை தாழ்த்தியோர் நிமிடம் ஆண்டுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவரை நோக்கி நாம் பார்ப்போமா?
எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய மேலான கிருபையினாலே இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு சுகபலன் ஜீவன் தந்து நடத்தி வருகிற உடைய எல்லா இரக்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இப்பொழுதும் தம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க முற்படும்போது வேதத்தின் ரகசியத்தை ஆராய அதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை புரிந்து கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க எங்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்தவானுடைய தாவீதுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோமானால், இந்த தாவீது தன்னுடைய சின்ன பிராயத்திலே இப்படியே ஆடுகளை மேய்த்தே என்னுடைய காலம் போய்விடும் என்று நினைத்திருப்பார். ஆனால் அவருடைய இருதயத்திலே எந்த விதமான சலனமோ ஒரு சங்கடமோ இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியாது. அவர் எந்த நேரமும் ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு சின்ன பிராயத்திலிருந்தே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதையே தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். அவருடைய வேலை ஆடுகளை மேய்க்கிறதாக இருந்தாலும் கூட அவர் முக்கியமாய் அதிகமாய் தன்னுடைய நேரத்தை கர்த்தரை துதிக்கிறதிலே செலவு பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் குடும்பத்திலே தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை, யாராலும் அங்கீகாரம் பெறப்படாத ஒரு பிள்ளை, இவனுடைய தகப்பனாகிய ஈசாயை குறித்து நாம் வாசித்தோம். ஆனால் இந்த ஈசாய் அவர்கள் தங்கியிருந்த அந்த ஊரிலே மகா பெரிய ஐஸ்வர்யவான். அவரை அறியாத ஆட்கள் அதிகம் இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு கூட இருந்த ஒரு சௌரியவானாகிய ஒருவனுடைய மகன்தான் இந்த தாவீது. ஆனால் இந்த தாவீது எதற்கும் உதவாதவன் என்று இந்த குடும்பத்தினாலே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தவர். இவர் தள்ளப்பட்ட நிலையிலே தகப்பனுடைய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தாயின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தன்னுடைய சகோதரரின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை, ஊர் மக்களிடத்திலே பெரிய அளவு வரவேற்பு இல்லை. இவருக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சின்ன பிராயத்திலிருந்தே கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டு நின்றார். ஆண்டுடைய கண்கள் இவர் மேல்தான் விழுந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தவானாகிய சாமுவேல் வீட்டிற்கு பலி செலுத்தும்படியாக வருகிறார். பலி செலுத்த வருகிற போது ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு நடக்கிறது. ஆனால் இந்த சின்ன பிள்ளை மாத்திரம் வீட்டிலே இல்லை. வீட்டிலே மற்ற 7 பேரும் இருக்கிறார்கள். 7 சகோதரர்களும் நன்றாய் தங்களை அழகுபடுத்தி கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை தீர்க்கதரிசி சொல்ல போகிறாரோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காய் ஜெபித்த போது ஆண்டவர் இவன் இல்லை என்று புறக்கணித்தார். ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் கூட நினைத்தார், ஒருவேளை இவனாக இருக்கலாம் என்று நினைத்தாராம். அப்படியே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய உடல் சரீரத்தையும் அவனுடைய அமைப்பையும் பார்த்தபோது இவன் தான் இருக்கும் என்று அவரே நினைத்தாராம். அப்போ தீர்க்கதரிசிக்கே தெரியவில்லை யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று. ஆனால் கடைசியாக எல்லாரும் வந்து முடிந்தாயிற்று. இன்னும் யாராவது உண்டா என்று கேட்டபோது ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்க்கிறதற்காக வனாந்திரத்திற்கு சென்றிருக்கிறான் என்று சொன்னபோது உடனேயே ஆள் அனுப்பி அவனை வரவழையுங்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவன் வந்தான். அவன் எதிர்பாராத ஒரு பயங்கர முழக்கத்தோடு கூட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். தள்ளப்பட்ட பாத்திரம்தான், ஆண்டவரால் தள்ளப்படுகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஒருவேளை குடும்பத்திலே இளையவன் என்கிற அங்கீகாரம் இருக்கிறதுனால ஒருவேளை தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம். படிக்காதவன் அல்லது படிக்காதவள் என்கிற அந்தஸ்தினாலே தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம். சரியான வேலை வாய்ப்பு இல்லாததுனாலே ஒருவேளை மற்றவர்கள் எல்லாம் நல்ல வேலைகளிலே இருப்பார்கள், உங்களுக்கு சரியான வேலை அமையாததுனாலே குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம். ஒருவேளை ஐஸ்வர்யம் மிகுதியிலே மற்ற எல்லா சொந்தங்களும் இருப்பார்கள், நமக்கு ஐஸ்வர்யம் சற்று குறைவா இருக்கிறதுனாலே தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கலாம். எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல நேசர் உங்களுக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே ஊமைகளாக பேசிக்கொண்டிருந்த போது அவர் கேட்டார், நீங்கள் அதை வாசிக்கவில்லையாப்பா என்று கேட்டார். எதைதான்?
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். ஹல்லேலூயா. அதை தான் நம் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வார்த்தையை அனுபவித்த மனுஷன்தான் இந்த தாவீது. ஆகவே தான் தன்னுடைய சங்கீதத்திலே மைய பகுதியிலே இந்த வசனத்தை அவர் பதித்து வைத்திருக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்களுக்கு அவர்கள் கற்களை எடுத்து ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது சில கற்கள் வடிவம் சரியாக இல்லை, ஆனால் இது உதவாத கல் என்று தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்படி உதவாத தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த இந்த தாவீதை தான், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீதை தான் என் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இணையான வசனமாக வாசிக்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. தொடர்ந்து வாசிப்போம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கர்த்தராலே மாத்திரம்தான் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் உபதேசிக்கும் போது சொல்லுவார். இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறது போல அந்த நாட்களிலும் பலரை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு அடையாளம் காட்டுகிறார். ஆகார் என்று சொல்லுகிற ஒரு அடிமை பெண், அவள் தள்ளப்பட்ட நிலையிலே முதலாவதாக இருந்தவள் தான். ஆகவே அந்த வாழ்க்கை அவளுக்கு பழக்கப்பட்ட வாழ்க்கை தான், அடிமை வாழ்க்கை அவளுக்கு பழகி இருந்த வாழ்க்கை. ஆனால் திடீரென்று அவளுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வு வந்தபோது அவளும் தன்னை ஐஸ்வர்யமாக கருதி கொண்டு தன்னையும் மற்ற எஜமானியோடு கூட அவள் இணையாக்கி கொண்டு வாழத் தொடங்கினாள். அந்த சந்தோஷம் நெடுநாளுக்கு நிலைக்கவில்லை. திடீரென்று அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பேரிடர் வந்தது. அவள் எதிர்பார்க்காத ஒரு பேரிடர். நாம் வாசித்தோமானால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதிகாலையிலே தன்னுடைய கணவர் ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் ஒரு வேளைக்கு அப்பத்தையும் கொடுத்து துரத்தி விடுகிறார் வீட்டிலிருந்து. இதுவரை சாப்பாட்டிற்கு பஞ்சம் இல்லை, தண்ணீருக்கு குறைச்சல் இல்லை, எந்த செல்வாக்கையும் அனுபவிக்க முடியும் என்கிற எஜமானியுடைய அந்தஸ்திலே இருந்தவள் ஒரு நாள் காலையிலே எதிர்பாராத திருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க நேர்ந்தது. வாசிப்போமா? ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் புறப்பட்டு போய், அவளுக்கு தெரியாது, யாரையும் தெரியாது, தன்னுடைய எஜமாட்டியையும் தவிர அவளுக்கு வேற யாரையும் தெரியாது. எங்கும் அலைந்து திரிகிறாள். என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்கள் இந்த சகோதரிக்காக பரிதாபப்படுவோம். ஆனால் இவர்களுக்கு ஏன் இது நேரிட்டது தெரியுமா? நம்ம வாசித்தோமானால் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தன்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த தன்னுடைய எஜமாட்டியவே ஒரு சூழ்நிலை வந்தபோது அற்பமாக எண்ணினவள் இவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிலையிலே அவள் உயர்த்தப்பட்டாள், ஆனால் அந்த நன்றியை அவள் மறந்தாள். ஹல்லேலூயா. நம்முடைய நிலை இப்படி தானே இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னே. இன்றைக்கு இந்த உயர்விலே நான் இருக்கிறேன், ஆனால் அதற்கு முழு காரணமோ என்னுடைய எஜமாட்டி அம்மா தானே என்கிற உணர்வு மிக சீக்கிரத்திலே அவளுடைய இருதயத்திலிருந்து எடுபட்டு போனது. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் ஏற்படும் போது ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் எதையுமே நமக்கு நம்முடைய கேடு உண்டாகிற காரியங்களை அனுமதிக்கிறதில்லை. ஏன் அவைகள் வருகிறது தெரியுமா? நம்முடைய
தேவையில்லாத காரியங்களினாலே. ஹல்லேலூயா. இந்த ஆகார் உயர்வு வந்த உடனேயே திமிரும் சேர்ந்து வந்துருச்சு. ஹல்லேலூயா. உயர்வு கிடைச்ச உடனேயே தன்னுடைய எஜமாட்டி அம்மாவையே ஏளனமா பார்க்குறா, அற்பமா பார்க்குறா. தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல இவளுக்கு பிறந்த பிள்ளையும் என்ன செய்துச்சாம், எஜமாட்டியுடைய பிள்ளைய பரியாசம் பண்ணுச்சான். அப்போ அந்த இடத்துல தவறு யார் மேலே இருக்கு? தாய் மேலேயும் பிள்ளை மேலேயும் இருக்கு. ஆகவே தான் அவள் அப்படிப்பட்ட ஒரு கேடுக்கு நேராக அவளுடைய வாழ்க்கை புறப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யாராவது நம்மை தூக்கி விட்டிருப்பார்கள். ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்தபோது, ஒரு பாடலே நம்ம இருந்தபோது நம்மை உயர எழுப்பி விட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் மறந்தவர்களாக, நன்றி அறியாதவர்களாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆகாரை கொண்டு நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நன்றி மறக்க மாட்டேன். கர்த்தரனை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் நான் இருந்த இடத்தையும் நான் யோசித்து பார்ப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையை என்ன பண்ணணும்? நீங்க நோக்கி பார்க்க வேண்டும். நாம நிறைய நேரத்துல நோக்கி பார்க்கிறது இல்லை. இந்த ஆகாரை போல இன்றைக்கு நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்று உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்கள். இந்த ஆகார் ஒரு தனிப்பட்ட சகோதரிக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட சகோதரனுக்கோ இணையாக சொல்லப்படவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் வாசித்தோமானால் கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 2 ஸ்திரீகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். இந்த 2 ஸ்திரீகள் யாருன்னா, ஒன்று சாராள், இன்னொன்று ஆகார். இந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாம். இந்த 2 ஸ்திரீகளும் யாரோ 2 ஏற்பாடுகளாம். வாசிக்க கேட்போமா? கலாத்தியர் 4:24. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அடுத்த வசனம். ஆகார் என்பது அரபி தேசத்திலுள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. போதும். அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா சாராள் மேலான எருசலேமுக்கு சரி. ஹல்லேலூயா. நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்களேன்? மேலான எருசலேமை நாடுகிற பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய பேர் இப்பொழுது இருக்கிற எருசலேமை நாடுகிறார்கள். இப்பொழுது இருக்கிற எருசலேம் அது ஆகாருடைய வாழ்க்கைக்கு சரியான வாழ்க்கை, அது ஆகாருடைய வாழ்க்கைக்கு இணையான வாழ்க்கை, அது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை இன்றைய ஆசாபாசங்களை நாடி போகிற வாழ்க்கை. ஆனால் சாராளுடைய பிள்ளைகளாய் நாம் நம்மை உருவகப்படுத்தி கொள்வோமானால் நம்முடைய எதிர்பார்ப்பும் நோக்கமும் எதை சார்ந்ததாக இருக்கும்? புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வழிகாட்டி சென்ற பாதையிலே நடக்கிறதாக நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு முன்னோடி ஏசப்பா மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவை முன் நிறுத்திவிட்டு அவர் எனக்கு விட்டு சென்ற காரியங்களை சரியாய் கடைபிடிப்பேன் என்று நாம் சொல்லுகிறதே இந்த ஆகாரை குறித்து நாம் கொண்டு கற்றுக்கொள்ளுகிற பாடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போதுதான் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு என் ஆண்டவர் என்ன செய்வார்? தலைக்கல்லாக மாற்றுவார். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்துல தான் இந்த ஆகார குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி, அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஆகாரை கர்த்தர் அழைத்த போது கர்த்தரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுப்பாள். ஆனால் அவள் மேலான எருசலேமுக்கு உரியவள். கடையங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இது சபைக்கு இணையாக சொல்லப்படுகிற சத்தியம். இன்னைக்கு நான் மேலான எருசலேமுக்கு நேராக போகிறவன் தானா என்பதை இன்னைக்கு நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட ஸ்திரீ நம்ம வேதத்தில் வாசித்தோமான ஆதியாம் புஸ்தகத்தில் தாமார் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இவள் தள்ளப்பட்ட ஸ்திரீ.
ஏன் இவள் தள்ளப்பட்ட ஸ்திரீ என்று பெயர் பெற்றாள்? இவளுக்கு முதலாவது ஒரு கணவன் வாய்க்கிறான். அந்த கணவன் ஒரு குற்றம் செய்து விட்ட உடனே அந்த கணவன் இவளை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. இரண்டாவதாக இன்னொரு கணவன் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் பெறுகிறாள். அவனும் இவளை விட்டு பிரிகிறான். பிறகு இவள் காத்திருக்கிறாள். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைப்படி தனக்கு ஒரு நல் வாழ்வு அமையும் என்று காத்திருக்கிறாள். ஆனால் இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டிய யூதாவே நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க மறந்து போனார். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட ஸ்திரீ. யாரவ சொல்லுங்களேன்? தள்ளப்பட்ட ஸ்திரீ. இன்னைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்ட நிலையிலே குடும்பத்தில் காணப்படுறாங்க. நல்ல வாழ்க்கை எனக்கு அமைத்து தருவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கறது இல்லை. ஏதோ கடமை முடிஞ்சா போதும் என்று ஏதாவது ஒரு வாழ்க்கைக்குள்ளே புஷ் பண்ணி விடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அப்படிதான் மனுஷர்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியரங்கமா ஒருவேளை நம்ம சொல்லுவோம், என் பிள்ளைக்கு நான் சிறந்ததை செய்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்களால் முடியாது, ஆனால் என் ஆண்டவராலே கூடும். கூடுமா கூடாதா? நிச்சயமாக முடியும். என்னென்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இன்னைக்கு நாம் தள்ளப்படுகிறவர்களாக மாறுகிறோம். முதலாவதாக மனுஷர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக நம்மை தள்ளி வைப்பார்கள். நாம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே வாசித்தோமானால் அங்கே என்ன சம்பவத்தை நாம் வாசிப்போம்? இந்த யோனாவுக்கும் அந்த கப்பலில் இருந்த மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இவரும் ஒரு பயணி தான், மற்றவர்களும் அதில் பயணிகள் தான். இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தர்ஷீஸுக்கு போகிற கப்பலிலே ஏறி படுத்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் படுத்துக்கொண்டு ஆண்டவருடைய கட்டளையை மீறி அங்கே செயல்பட்டதுனால கடலில் பயங்கர சீற்றம் ஏற்படுகிறது. பயங்கரமான அழிவு வந்துவிடும் என்கிற நிலை வந்த உடனேயே இந்த யோனாவே வாயை திறந்து சொல்லிட்டார், இதுக்கு காரணம் நான் தான். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தூக்கி கடலில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? இந்த கடல் சீற்றம் சரியாகிடும். இந்த மனுஷங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனதாபிமானம் இருந்திருந்தா இந்த மனுஷனை தூக்கி போட்டிருப்பாங்களா? சொல்லுங்களேன். நடு கடல்ல இருக்கிறாங்க. நடுக்கடல்ல எல்லாரும் அழிந்து போக தான் போகிறாங்க, உண்மைதான். ஆனால் எவ்வளோ கொடிய மனது இருந்திருந்தா இந்த மனுஷன் அந்த நடுக்கடலில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, அவர் சொல்கிறது தான் இவங்க கேட்டு செய்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன ஞான திருஷ்டியாக உதிச்சுது? இவங்களுக்கு என்ன இவன் தப்பு செஞ்சதுனால தான் இது நேர்ந்தது என்பது ஏதாவது தீர்க்கதரிசியாக வந்து சொன்னாங்க? இல்லை. ஆனால் தங்களுடைய சுயத்திற்காக, தங்களை தாங்களே காத்து கொள்வதற்காக ஒரு மனுஷனை அநியாயமாக தூக்கி எங்கே போட்டுட்டாங்க? கடலில் தூக்கி போட்டுட்டாங்க. நம்ம வாசிப்போமா? யோனா 1:14-15. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஹல்லேலூயா. முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, ஆண்டவரிடத்துல இவங்க ஜெபிக்கிறாங்களாம், ஆண்டவரே இவர் நிமித்தம் எங்களை நீங்கள் அழிச்சிடாதீங்க, நீங்கள் உங்களுடைய சித்தத்தை தான் செய்வீங்க, எனக்கு தெரியும் உங்களுடைய சித்தத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க, ஆகவே இந்த இரத்த பிள்ளையே எங்கள் மேலே என்ன செஞ்சிடாதீங்க, சுமத்திராதீங்க. எவ்வளோ ஸ்மார்ட்டான ஆட்களாக இருப்பாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு கேடு ஒருத்தனுக்கு செய்ய போகிறேன், ஆனால் அதுக்கு நான் காரணம் இல்லை ஆண்டவரேன்னு ஆண்டவரையே பிரெயின் வாஷ் பண்ணுற கூட்டம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் அநேகருடைய ஜெபங்களும் இப்படி தான் இருக்குது. ஒரு கேடை செய்துருவோம் ரொம்ப ஈஸியாக, செஞ்சுட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இது என்னால் ஆனது இல்லைப்பா, இதிலேருந்து நான் தப்பிக்கணும்னா நான் இந்த கேடை செஞ்சு தான் ஆகணும் என்று சொல்லி
நாம் செய்கிறவர்களாக இருப்போமானா இன்னைக்கு அந்த குற்றத்துக்கு நாம் ஆளாகாதபடிக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒரு மனுஷனை தள்ளி வைக்கிறதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டாம். நாம் தள்ளி வைக்கும்போது ஆண்டோடைய கண்கள் அவர்கள் மேலே விழும். நம்மளோட உயர்வுக்கு அவங்க போயிடுவாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் அது உரியதாக மாறுகிறது. யாராவது தங்களுடைய சுய லாபத்திற்காக உங்களை தள்ளிவிட்டது உண்டானால் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய டைரியிலையோ உங்களுடைய பைபிள்லையோ எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரத்தில் அவங்களோட என் ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளையும் உயர நிறுத்துவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவங்க என்னை எதற்காக தள்ளினாங்க? காரணமே இல்லை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுவார், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, என்னை தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி எறிந்தது உண்மையானால் என் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் தான் விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய லாபத்திற்காக யெப்தா என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியனை தூக்கி எறிந்தார்கள் குடும்பத்தார். இந்த யெப்தா வீட்டில் சகோதரர்கிட்டத்தில் எந்த மரியாதையும் கிடைக்கல. நீ இந்த குடும்பத்துக்கு உரியவன் அல்ல, நீ வெளியே போ என்று அவனை துரத்தி விட்டார்கள். காரணம், அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் ஒரு வேற்று மனைவிக்கு பிறந்தவன், அதாவது விபச்சாரத்திலே பிறந்தவனாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெப்தா ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இந்த யெப்தா எப்படி உயர்ந்தார் தெரியுமா? அவ்வளவு அதிகமாய் உயர்த்தினார் ஆண்டவர் இவரை. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் தன்னை உயர்த்தினதற்காக நன்றி உள்ளவராகவும் இருந்தார். ஒரு முறை இவர் அதே அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். ஆனால் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும், இவர் போருக்கு போகிறார். அம்மோன் புத்திரருக்கு எதிராக போகும்போது அந்த போரில் தான் ஜெயிக்கிறதற்கான அடையாளமே இல்லை. அப்போ ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த அம்மோன் புத்திரருக்கு எதிராக நிற்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை, நீங்கள் எனக்கு அற்புதமாக விடுதலையை பெற்று தந்தீங்கன்னா நான் மறுபடியும் ஜெயத்தோடு என்னுடைய தேசத்துக்கு சமாதானமாக போகும்போது யார் எனக்கு எதிர்கொண்டு வராங்களோ அவங்கள நான் உங்களுக்கு தந்துடுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஆண்டவர் மேலே வைராக்கியம் இருந்திருக்குன்னு பாருங்களேன். இவர் ஆண்டவர் சொன்னபடியே இவருக்கு வெற்றியை பெற்று தந்தார். ஆண்டவர் வெற்றி தந்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய நாட்டிற்கு திரும்ப செல்லுகிறார். அவர் திரும்ப செல்லும்போது யார் எதிர வந்தாங்க தெரியுமா? அவர் அன்பாய் வைத்திருந்த, ஆசையாய் வளர்த்திருந்த தன்னுடைய மகள் இவருக்கு எதிர்கொண்டு நல்ல கீத வாத்தியத்தோடு அவர் அப்பா ஜெயத்தோடு வராங்க. அவரை வரவேற்கணுமே என்று சொல்லி எல்லா வாத்தியங்களோடு எதிர்கொண்டு வருகிறாள். இவர் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதார். ஹல்லேலூயா. ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி தனக்கு நேர்ந்ததை தன்னுடைய மகளிடத்திலே சொல்லுகிறார். சொன்ன உடனே மகள் சொன்ன, அப்பா நீங்கள் நினைத்தபடி செய்யுங்கள், அப்பா நீங்கள் ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்தபடி செய்யுங்கள், எனக்கு 2 மாதம் மாத்திரம் கால அவகாசம் கொடுங்கள், என் தோழிகளோடு கூட போய் நான் துக்கம் கொண்டாடிவிட்டு திரும்ப வந்த பிறகு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொன்னபோது அவன் ஒப்புக்கொண்டான். இவள் போய் 2 மாதங்களும் நரக வேதனைப்பட்டிருப்பா இல்லையா? யோசித்து பாருங்க. 2 மாதம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது அங்கே ஃபீஸ்ட் வைக்க போகிறதில்ல, அங்கே மரணத்தின் ஓலம் கேட்கப்பட போகிறது என்பதை உணர்ந்த மகள் தகப்பனுடைய ஆலோசனைக்கு அப்படியே கட்டுப்பட்டாள். ஹல்லேலூயா. தள்ளப்பட்டவன் தான் இந்த யெப்தா, ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனை அப்படியே நிறைவேற்றின. 2 மாதங்களுக்கு பிறகு அவர் தான் சொன்னபடியே தன்னுடைய மகளை ஆண்டவருக்கு பலியாக செலுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்ட நிலையிலே கிடக்கலாம். என்ன பாக்கி இருக்கு ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதுன்னு யோசித்து பாருங்க. ஏதாவது விஷயத்தில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நான் செலுத்தாதபடி நான் பின்தங்கினவளாக இருக்கிறேன். ஆனால் இது சரியான நேரம் உணர்கிறதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி அறையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. அடுத்ததாக சிலர் பாவங்களின் நிமித்தமாய் தள்ளப்படுகிறார்கள். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்.
ஆண்டவர் சிக்கணுன்றதுக்காக தான் இவனுங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க. அல்லேலூயா. ஏசப்பாவை சிக்க வச்சிடணும் அவங்களுக்கு. எதுக்காக? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டதுனால கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஏசப்பா என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஆகாரின் சந்ததி. அல்லேலூயா. தங்களை தாங்களே பெரியவங்க நினச்சிட்டு இருக்கிறவங்க. இவங்க ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போது இருக்கிற எருசலேமை நாடுகிறவர்கள். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? தலையை குனிஞ்சு ஏதோ எழுதுறாங்க. ஒரு வாட்டி நிமிர்ந்து பார்த்து சொன்னாங்க, உங்களில் யாராவது பாவம் இல்லாதவன் இருப்பானால் முதல்ல கல்லெறி. ஹல்லேலூயா. கல்லெறிய வேண்டியதான். ஆனால் நீ முதல்ல கல்லெறி. இதுதான் புதிய பிரமாணம். இதுதான் என்னது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது புதிய பிரமாணம். இன்னைக்கு ஒருவேளை பழைய பாவங்கள் நிமித்தமாய் தள்ளப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி மனஸ்தாபப்படுவோமானால் ஆண்டவர் நமக்கு உயர்வான வாழ்வை தர அவர் போதுமானவர். ஒருத்தனாலே நிற்க முடியல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார். இன்னைக்கு அதே வார்த்தையை நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்லுவாங்கன்னா நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஏசப்பா சொல்லும்போ, ஆமாம் ஏசப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தம்? நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று மாத்திரம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே இந்த தள்ளப்பட்ட நிலையிலே நீங்கள் என்னை நினைத்து மேலோங்கி நடத்த செய்கிறீர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நோய்களின் நிமித்தமாய் தள்ளப்பட்ட நிலை. யோவான் 5:5 பெதஸ்தா குளமறையில் 38 ஆண்டுகளாக வேதனையிலே கிடக்கிற ஒரு மனுஷனை இயேசு கண்டார். அவனை பார்த்து நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது எல்லாரும் எப்படியோ இறங்கி சுகம் பெற்றுடுறாங்க, என்னால் மட்டும் முடியலப்பா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கதறின அவனுடைய உள்ளத்தை என் ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. இயலாமையிலே கிடக்கிற உங்களை என் ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் அல்ல. நம்புறீங்களா? நம்பலையா? ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கும் போது அது அடுத்தவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது மற்றவங்களுடைய கண்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். காய்பா, பிரதான ஆசாரியர், இப்படி பரிசேயர், சதுசேயர், இவங்கெல்லாம் ரொம்ப மிஞ்சின நீதிமான்கள். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? பேதுருவும் யோவானும் பேசுகிற ஞானத்தை பார்த்து, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாச்சே, இவங்க பேதமை உள்ளவர்களாச்சே, இவர்கள் இப்படி பேசுகிறதற்கு இவளுக்கு தகுதியே இல்லையே என்ன சொன்னாங்க. ஹல்லேலூயா. நாம் அதை தான் அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கிறோம். படிப்பறிவில்லை, பேதமை உள்ளவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த லிஸ்டில் தான் இருப்போம். படிப்பறிவில்லை, பேதமை உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற ஞானத்தை பார்த்து இவங்க நிச்சயமாக ஏசப்பாவோடு இருந்தவர்கள்னு சொன்னாங்களாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ படிப்பறிவு ஒரு எலிஜிபிலிட்டி இல்லை. ஹல்லேலூயா. பேதமையாக இருக்கிறோமானா அது ஒரு குறையே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஆனால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்பறிவு வேண்டாம், பேதமை உள்ளவர்கள் தான். ஆனால் ஏசப்பாவோட இருந்தால் தானா வந்துடும். வருமா வராதா? ஞானமும் நடக்க வேண்டிய வழியையும் என் ஆண்டவர் போதித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அடுத்தவங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதை பார்க்கறது யாருன்னா ஞானிகள். அவங்க யாரு? காய்பா, அண்ணா, இவங்க எல்லாரும், இவங்க பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர், பரிசேயர் தான் இதை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் பயங்கர ஞானம் உள்ளவர்கள், அவங்க வேத அறிவு உள்ளவர்கள். அவங்களால கூட இவ்வளோ ஞானமாக பேச முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சது, இது பெரிய ஆச்சரியமாக தெரிஞ்சது. ஹல்லேலூயா. நாம் நிற்கிற நிலையை பார்த்து மற்றவருடைய கண்கள் ஆச்சரியப்படும் ரொம்ப சீக்கிரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீ வாசிக்கலையாப்பா?
என்று சீஷர்களை பார்த்து கேட்டார். இன்னைக்கு என்னைக்கெல்லாம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ, நான் தகுதி இல்லை, எனக்கு தான் இந்த குடுப்பனம் இல்லை அப்படின்னு என்னைக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ, அன்னைக்கெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் வர வேண்டியது என்னன்னா, நீ வாசிச்சியா இல்லையா? என்ன வரணும் சொல்லுங்களேன். ஏசப்பா அதை தான் கேட்டாங்க. மார்க்கு 12:11 அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு 12:11 அது அவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வாசிக்கவில்லையா? வாசிச்சிருக்கிறீங்களா இல்லையா? வாசிச்சிருக்கோம். அப்போது நம்ம நிச்சயமாக உயர்த்தப்படுவோமா இல்லையா? நிச்சயமாக உயர்த்தப்படுவோம். இனி என்னைக்காவது நம்ம தள்ளப்பட்ட நிலையில் இருப்பதாக உணர்ந்தால் உடனே சொல்லுங்க, நான் வாசிச்சிருக்கேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்பது எனக்கு தெரியும். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட தெளிவாய் தம்முடைய உபதேசத்தை சொல்லி இருக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் பல காரணங்களினாலே தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை என் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்ன ஆச்சரியமான காரியம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அது அப்படியே தான் ஆகும். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். மேலான எருசலேமுக்கு நேராக நாங்கள் பயணிக்கிறோம். எங்களை நேர் உயர நிறுத்துகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க,